இன்றைய உரையை தொடங்குகின்றேன். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 7 மாசம் இருக்கும். தொட்டியில போட்டிருந்தாங்க. அவங்க அம்மா நெத்தியில ஒரு சுட்டி, நெத்தி சுட்டின்னா தெரியுமா, இந்த இடத்துல அப்படி தொங்கும் நெத்தியில ஒரு நெத்தி சுட்டி அணிவித்திருந்தார்கள். இந்த குழந்தை தொட்டியில கிடந்தது. சப்த ரிஷிகளும் இந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. அகத்தியர் முதலிய 7 ரிஷிகள் இந்த குழந்தைய பார்க்க வந்தாங்க. தொட்டிய சுத்தி 7 ரிஷிகளும் நின்னாங்களாம். இந்த குழந்தை முழிச்சு பார்த்துதான் தலையில இருந்த நெத்தி சுட்டிய கையினால எடுத்து முதல்ல இருந்த ரிஷி கையில கொடுத்துதான். அவருக்கு ஆச்சரியமா போச்சு. உன்னை பார்க்க வந்து நிக்கிறோம், ஏதோ கேட்க வந்த மாதிரி கேளாமலே தருகிறாயே, நீ கொடைஞனாக இருப்பாய். அந்த குழந்தை தான் கர்ணன். இன்னைக்கு நம்ம கர்ணனை பத்தி நினைக்க போகிறோம். மகாபாரதத்துல அற்புதமான பாத்திரம் யாரு? கண்ணனா கர்ணனா? என்ன சார் அநியாயமா இருக்கு. கண்ணனோட, ஆமா, கண்ணனா கர்ணனா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பட்டி மண்டபத்துக்கு தீர்ப்பு தெரியும். கண்ணனா கர்ணனா? கர்ணனுக்கு அவ்வளவு பெருமை. கர்ணன் நினைச்சா என்ன ஞாபகம் வருது? ஒரு தேர் தட்டு, கீழே ஒரு பெரிய சக்கரம், சக்கரத்துல ஒருத்தர் சாஞ்சு கிடப்பார். எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்து எனக்கு என்னமாவது வேணும்னு கேட்பார். சாஞ்சு கிடக்கிறவர் சிவாஜி கணேசன், எதிர்த்தாப்புல கேட்கிறவர் NT ராமராவ். நினைப்பு வருதா இல்லையா? சிவாஜி கணேசன் பண்ணின புண்ணியம். கர்ணனை பத்தி நினைச்சா சிவாஜி கணேசன், கட்டபொம்மனை பத்தி நினைச்சா சிவாஜி கணேசன். பாருங்க என்ன எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். கம்பீரமா படுத்து கிடக்கிற நேரம் அது கர்ணன். கர்ண மகாராஜான்னு பேர் அவனுக்கு. அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு வசுசேனன். யார் இந்த கர்ணன்? நான் முன்னால சொல்லி இருக்கேன். ஆனாலும் பாத்திரத்தினுடைய தொடர்பு நோக்கி கொஞ்சமா இன்னைக்கு முன்னுரை சொல்றேன். குந்தி தேவி யது வம்சத்தில் குந்தி போஜனுடைய பொண்ணு. துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்தாள். இந்த துர்வாச முனிவர் எல்லாருக்கும் சாபம் தான் கொடுப்பாரு, வரம் கொடுத்தாருன்னா பெரிய ஆச்சரியம். துர்வாச முனிவருக்கு 12 மாதங்கள் குந்தி தேவி தொண்டு செய்தாள். அவருக்கு சந்தோஷம். உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன், மந்திரத்தை வாங்கிக்கோ. சின்ன பொண்ணு சரின்னு மந்திரத்தை கேட்டது. இந்த மந்திரத்தை சொன்னா என்ன ஆகும்? இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை நினைக்கிறியோ அந்த கடவுள் வந்து ஒரு பார்வையினாலே உனக்கு உடனே தனக்கு சமமான ஒரு குழந்தையை கொடுப்பார். இது சின்ன பொண்ணு, இது என்னத்தை கண்டது? ஒரு மந்திரம் சொல்லியாச்சு. அப்படியே மேல மொட்டை மாடிக்கு போனது. அரண்மனை, அவங்க அப்பாவுடைய அரண்மனை, குந்தி போஜனுடைய அரண்மனை. மேல போகுது. சூரிய பகவான் பளிச்சுன்னு நிக்கிறார். அட, இந்த சூரியன் ரொம்ப அழகா இருக்காரு. பார்த்தபடி மந்திரத்தை சொல்லிவிட்டான். மந்திரத்தினுடைய ஆற்றல், சூரிய பகவான் குழந்தை மாதிரி வந்து நிக்காம இளைஞன் மாதிரி கம்பீரமா வந்து நிக்கிறார், அழகா வந்து நிக்கிறார். இந்த பொண்ணுக்கு கைகால் ஆடி போச்சு. நீ மந்திரம் சொல்லிட்டேன், என்ன மாதிரி ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும். ஐயோ, நான் தெரியாம விளையாட்டா சொல்லிவிட்டேன். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். கடவுளை தெரிஞ்சு கும்பிட்டாலும் புண்ணியம், தெரியாம கும்பிட்டாலும் புண்ணியம். ஏதோ போற போக்கில ஒரு கும்பிடு போடுறோம், புண்ணியமா இல்லையா? புண்ணியம் தானே. கோபுரம் எல்லாம் அதுக்காகத்தான் வச்சது. கோபுர தரிசனம் பாப விமோச்சன். நீ என்னை அழைத்து விட்டாய், மந்திரம் சொல்லி உனக்கு என்னை போல குழந்தை பிறக்கும். இந்த பொண்ணு அப்படியே நிக்குது. திடீர்னு வயிறு குழந்தை, அவ்வளவுதான். குழந்தை பிறந்துருச்சுங்க. அப்பவே பார்த்த மாத்திரத்துல குழந்தை. இப்ப இந்த குழந்தை என்ன செய்யறது? வந்த சூரிய பகவான் அவர் பாட்டுக்கு மறைஞ்சிட்டாரு. இந்த பொண்ணு பயப்படுது. மொட்டை மாடிக்கு தனியா போன பொண்ணு கையில குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தா என்ன ஆகும்? பயப்படுது. ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு பெட்டியை எடுத்தது. ஒரு சேலையில சுத்தி குழந்தைய வச்சு கடவுள் காப்பாற்றட்டும் ஆத்துல விட்டுருச்சு. யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? இவளுக்கு தெரியும், சூரிய பகவானுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. குழந்தை அப்படியே ஆத்தோட வந்து அந்த ஊர் தேரோட்டி அவன் பக்கத்திலே வந்து அப்படி இடிச்சுது. குளிக்கிற போது எடுத்து பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி சேலை, அழகான குழந்தை, உடம்புல கவசம், காதுல குண்டலம், அதோட குழந்தை. கவச குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணன். இந்த கவசமும் குண்டலமும் இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் கொல்ல முடியாது. சூரிய பகவானுடைய கட்டளை. இந்த குழந்தை அற்புதமா இருக்கு. தேரோட்டி பார்த்தான்,
பெண்டாட்டி ராதையிட்ட கொண்டே கொடுத்தான். இந்த குழந்தைய பாரு, நல்லா இருக்கு, நமக்கு பிள்ளை இல்லையே, நம்ம வளர்க்கலாமா? வளர்க்கலாம். அரச வம்சத்தில் தோன்றிய கர்ணன் தேரோட்டியின் மகனாக வளர்ந்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சப்த ரிஷிகள் இவனுக்கு ஆசீர்வாதம் செய்தார்கள். ரிஷிகள் வந்து பார்த்த பொழுது, எடுத்து கொடுக்கிறியே, கொடை என்பது சொல்லி கொடுத்து வராது, பிறவியில வந்தாத்தான் உண்டு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் போட்டுக்கிட்டே இருந்தா கை பழகிரும். தமிழ் பேச பேச நல்லா வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். கல்வியை நினைச்சுக்கிட்டே இருந்தா திரும்ப திரும்ப மனசுல ஊறி போயிரும். ஒத்த நடையும் நடைப்பழக்கம். ஒழுக்கம் பண்பாட்டினாலே வரும். நட்பு, தயை, கொடை, இந்த மூன்றும் பிறவியிலேயே வந்தாத்தான் உண்டு, சொல்லி கொடுத்து வராது. நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இந்த குழந்தை வளர்ந்தது. கர்ணன். யாரு கர்ணன் பேர் வச்சா? வசுசேனன் தான் அப்பா அம்மா வச்ச பேர். அசரீரி வாக்கு சொல்லிட்டு காதிலே குண்டலமுடையவன் இவன் கர்ணன். அதனாலே இந்த கர்ணம்னா காது. மணிகர்ணிகா காட்டுன்னு காசியில் இருக்கும். இறந்தவர்கள் காதிலே சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லக்கூடிய இடம் மணிகர்ணிகா காட். கர்ணன் பேரு வந்தது. வில்வித்த கத்துக்கணும். நேர பரசுராமர்கிட்ட போனான். இந்த பரசுராமர் எப்படி தெரியுமா? சத்திரியனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர். ஏன்? ஒரு சத்திரியனுக்கு சொல்லி கொடுத்து அவன் இவரையே ஜெயிச்சு விட்டான். யார் அந்த சத்திரியன்? பீஷ்மர். பீஷ்மருக்கு வாத்தியார் பரசுராமர். பின்னாலே பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை வந்துதான் அம்பைக்காக. பரசுராமரை பீஷ்மர் ஜெயிச்சு விட்டார். பரசுராமர் தோற்று ஓடினார். என்ன சொன்னார்? இனிமே சத்திரியனுக்கு நான் வில்வித்தை கற்றுக் கொடுக்க மாட்டேன். சரி, நம்ம கர்ணன் அங்க போனா. இவன் சத்திரியனா? ஆமா. இவனுக்கு தெரியுமா? தெரியாது. யாரு பெத்த பிள்ளை? தெரியாது. தேரோட்டி எடுத்து வளர்க்கிறான், அதனால தேரோட்டி பிள்ளை அவ்வளவுதானே அவனுக்கு தெரியும். குந்தி தேவியினுடைய பிள்ளைன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. பரசுராமர்கிட்ட போக, நீ சத்திரியனான்னு கேட்டிருக்கார். இல்லைன்னுட்டான். சரின்னு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து விட்டார். ஏகப்பட்ட வித்தைகள். துரோணருக்கு எவ்வளவு தெரியுமோ அதற்கு சமமாக பரசுராமர் அவ்வளவு சொல்லி கொடுத்தார் கர்ணனுக்கு. பரசுராமர் அவதாரம் மறந்துடாதீங்க. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாலே, ராமாவதாரத்துக்கு முன்னாலே பரசுராமர் அவதாரம். பரசுராமர் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இவன் கேட்டுக்கிட்டான். தேவேந்திரனுக்கு மூக்கல வேர்த்திருச்சு. ஏன்? என் புள்ள அர்ஜுனன், இந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை வரும், வந்துட்டா இந்த கர்ணன் ஜெயிக்க கூடாது. இவ்வளவு வில்வித்தை கற்றுக்கொண்டவன் நிச்சயம் ஜெயிப்பான். இதுக்கு ஒரு வழி பண்ணணும். என்ன பண்ணனா? ஒரு வண்டாக மாறினான். இந்த பரசுராமர் ஒரு நாள் அப்படி படுக்க போனார். கர்ணன் சொன்னா, என் மடியில படுத்துக்கிடுங்க. சிஷ்யனுடைய மடியில தலை வச்சு பரசுராமர் வாத்தியார் படுத்து நல்லா தூங்கிட்டார். நம்பிக்கையான இடத்துல தானே நல்லா தூக்கம் வரும். இவன் என் புருஷன் என்ன பார்த்துக்குவான் அப்படின்னு நினைச்சா அந்த பொண்டாட்டி நிம்மதியா தூங்குவாளா இல்லையா? தூங்குற போது கழுத்துல போட்டிருக்கிறது இந்த பைய கலட்டிக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு நினைச்சாள்னா அவளுக்கு தூக்கம் வருமா? வராது. நம்பிக்கையோட படுத்தார். நல்லா தூங்கிட்டார். ஒன்னு நினைப்பல வச்சுங்க, தூக்கம் கடவுள் கொடுத்தாத்தான் வரும். நம்மளா மாத்திரை போட்டா மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. படுக்கிற பொழுது கடவுள் திருவடியில தலைய வச்சு படுத்து கிடக்கிறேன். இரவினிடை துகிலினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. திருப்புகள். தூங்குற பொழுது முருகா உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்கணும். சரி, மடியில படுத்திருக்கிறார் வாத்தியார் பரசுராமர். கர்ணன் அசைக்காம இருக்கிறான். அசைச்சா தூக்கம் கெட்டு போயிரும் வாத்தியாருக்கு. நம்ம பயல்களும் அப்படித்தான் சொல்றேன். வாத்தியார் தூங்கினா நல்லதுங்கிறேன். வகுப்புல வாத்தியார் தூங்கினா நல்லது சார், எங்களுக்கு நிம்மதி சொல்றானா இல்லையா? நல்லா தூங்கினார் வாத்தியார். தேவேந்திரன் திட்டம் பண்ணனான். ஒரு வண்டாக மாறினான். இவன் தொடையில வந்து உட்கார்ந்தான். தொடைய அசைச்சா வாத்தியார் தூக்கம் கெட்டு போயிரும். தொடையில வண்டு கொடைய ஆரம்பிச்சு. அசைக்கல. கொடைஞ்சு ரத்தம் வருது. அசைக்கல. தொடையில துவாரம் உண்டாயிடுச்சு. அசைக்கல. ரத்தம் பெருகுது. பரசுராமர் காதுல போய் ரத்தம் பட்டுது. ஜில்லுன்னு ஒரு ரத்தம் பட்ட உடனே என்னடான்னு முழிச்சு பார்க்கிறார். தொடையில துவாரம் போட்டு ரத்தம் கொட்டுது. ஏண்டா நீ சத்திரியனான்னு கேட்டார். இவ்வளவு ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் பொறுமையோட பொறுத்து கொண்டிருப்பாயானால் நீ நிச்சயமாக
சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும். நமக்கு ரத்தத்தை நினைச்சாலே பயமா இருக்கா இல்லையா? ஒரு டாக்டர் என்ன ஒரு முறை கூட்டிக்கிட்டு போனார். சார், இந்த வாயெல்லாம் கட்டிட்டு இந்த ஆபரேஷனை பாருங்க எங்கூடன்னு. டாக்டர் சண்முகம் செட்டியார்னு பேர், மதுரையில. எனக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் எனக்கு வேண்டிய ஆளு. அதனால உள்ள கூட்டிகிட்டு போயிட்டார். இதெல்லாம் கட்டிட்டார். நான் பார்க்குறேன், எனக்கு கை கால் ஆடுது. அவர் விறுவிறுன்னு அவர் பாட்டுக்கு என்னமோ பென்சிலை சீவனாப்பில் சீவிக்கிட்டு இருக்கார். நமக்கு கை கால் ஆடுது. என்னடா இவ்வளவு ஆபரேஷன் பண்றாரு? இயல்பு தானே. ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு தைரியசாலியா நீ இருப்பாய் என்றால் நிச்சயமாக நீ சத்திரியன்தான். நான் கற்றுக் கொடுத்த வித்தை உனக்கு உரிய சமயத்தில் மறந்து போகட்டும். போச்சு. குருநாதர் சாபம் கொடுத்து விட்டார். பெத்த அம்மா ஒரு பெட்டியில வச்சு தள்ளி விட்டு விட்டா. அன்னை அப்படி தள்ளி விட்டா. அப்பா சூரிய பகவான் வெளியில வரமாட்டார். அன்னை, அப்பா, குரு, தெய்வம் அப்படித்தானே. குரு சாபம் கொடுத்து விட்டார். இவன் என்ன பண்ணுவான்? அடுத்தாப்புல இன்னொரு நிகழ்ச்சி. இவ்வளவு வீரமுள்ள கர்ணன் தேர்ல போனான். ஒரு கண்ணுக்குட்டி உள்ள புகுந்து இறந்து போச்சு. பசுமாடு கண்ணீர் விடுது. சொந்தக்காரர் பிராமணர் வந்து திட்டி விட்டார். பாவி, அநியாயமா உன் தேர்காலில் இந்த கன்றுக்குட்டி இறந்து விட்டது. யுத்த நேரத்தில், கடுமையான சமயத்தில் உன்னுடைய தேர் சக்கரம் பூமியில் பதியட்டும். இவனுக்கு வரிசைக்கு சாபம் வருது. பாவம் பாத்தீங்களா? எவ்வளவு சாபம். இது அடுத்தாப்புல. இவ்வளதையும் மீறி நிற்கிறான் வீரம் உள்ளவன். அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், தர்மராஜா எல்லாரையும் வச்சு அங்கே ஒரு பெரிய அரங்கேற்றம் நடக்குது. எல்லாரும் அர்ஜுனனை பாராட்டினார்கள். அர்ஜுனனுக்கு சவ்யசாசின்னு பேர். 2 கையினாலையும் அம்பு விடுவானா. நமக்கு ஒத்த கையில அம்பு விடுறதுக்கே பயமா இருக்கு. அம்ப புடிச்சுக்கிட்டு வில்ல விடுறதா, வில்ல புடிச்சுக்கிட்டு அம்ப விடுறதான்னு இன்னும் தெரியல நமக்கு. அவன் 2 கையினாலையும் அம்பு விடுவானா. சவ்யசாசி. இருட்டில அம்பு விடுவானா. அவ்வளவு பெரிய வீரன். அர்ஜுனனை எல்லாரும் பாராட்டினார்கள். கர்ணன் எந்திரிச்சான். இந்த வித்தையெல்லாம் எனக்கு தெரியும், நான் செய்கிறேன். பக்கத்துல இருந்த கிருபாச்சாரியார், முடியாது, இது சத்திரியர்களுக்கு, அரசர்களுக்கு, நீ தேரோட்டி மகன், இது அரசர்களுக்கான அரங்கேற்றம், உனக்கு ஜாதிப்படி உனக்கு மதிப்பு கிடையாது, நீ சூத்திரன், இவர்கள் சத்திரியர்கள், போ. எல்லாம் போச்சு. துரியோதனை எந்திரிச்சான். வீரத்தில என்ன ஜாதி? வீரன் தான் சிறப்பானவன். எந்த ஜாதியில பிறந்தான்னு கேட்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? இவன் சத்திரியன், அதானே வேணும். அங்க தேசத்துக்கு அவனை ராஜாவாக்குறேன். யார் ராஜாவோ அவன் தானே சத்திரியன். பிறவியினால ஜாதி கிடையாது, தொழிலினான ஜாதி. நீ ராஜாவா இருந்தா சத்திரியன், நீ வியாபாரம் பண்ணா வைசியன், நீ ஆலயத்துல வழிபாடு பண்ணினா பிராமணன், நீ இன்ஜினியரா டாக்டரா இருந்தீனா சூத்திரன். அவ்வளவுதான். உன் தொழிலை பொறுத்துத்தான் ஜாதி, பிறப்புல ஜாதி இல்லை. அவ்வளவுதான். அங்க தேசத்துக்கு அதிபதியாக்கியாச்சு. கர்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் தேரோட்டி மகன் தானே. என்ன அங்க தேசத்துக்கு அதிபதி ஆக்குனதுக்காக மாறி போயிருவான். யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். துரியோதனம் போய் சண்டை போட்டு ஒரு பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண. கட்டாய கல்யாணம். அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு. பீஷ்மாச்சாரியார் 3 பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து தம்பி விசித்திர வீரியனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண நினைச்சார்ல. அந்த காலம் அது வீரம். வீரத்தை காமிச்சு சத்திரியனுடைய மகளை கொண்டாந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணு இவனை பார்க்கிற போதெல்லாம் இந்த ஆளு சத்திரியன் இல்லை, இந்த ஆளு சத்திரியன் இல்லை. எதை நினைக்கப்படாதுன்னு நினைக்கிறோமோ இந்த கெட்ட மனசு அதைத்தான் நினைக்கும். நினைக்குமா இல்லையா? டாக்டர் சொல்ற, இந்த மருந்தை சாப்பிடுற பொழுது குரங்க நினைக்காதே, மருந்தை எடுக்கிற பொழுதெல்லாம் குரங்கு நினைப்பு தான் வருது. கெட்ட மனசு. இவனை பார்க்கிற போதெல்லாம் நான் சத்திரியம் விட்டு பொண்ணு, இவன் தேரோட்டி மகன். அந்த ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு நாள் கர்ண மகாராஜா தங்க கிண்ணத்தை இடது கையில வச்சு அது நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறார். அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு தரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு டாக்டர்கிட்ட போகாம இருந்த ஒரு காலம் உண்டு. நம்ம இப்ப அதை கெட்ட வழக்கம்னு நினைச்சுட்டோம். அதனால டாக்டருக்கு முன்னால போய் நின்று தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பி தவறி பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரைன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். எங்களுடைய கொடைவள்ளல் டாக்டர் அழகப்ப செட்டியார் கர்ணனை பத்தி பேசுற பொழுது அவர் நினப்பு வருது. அங்கே படிச்சவர் தான் நம்ம வரதராஜன். நினப்பு வருது. அழகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார், உனக்கு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போ. ஏன்? டாக்டர் பிழைக்கணும். மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பார். மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கு. ஏன்?
மருந்து கடைக்காரன் பொழைக்கணும், மருந்தை சாப்பிடாதே ஏன் நீ பொழைக்கணும், எழுதி வைக்கிறார் செய்ய. அப்படி ஆகி போச்சு. இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு அந்தணர் வர்றார். இவன் கையில தங்க வெள்ளி கிண்ணம், பெரிய கிண்ணம், எடை அதிகமுள்ள கிண்ணம். வந்தவன் என்ன கேட்கிறான், மகாராஜா எனக்கு என்னமாவது தானம் கொடுங்க. யோசிக்கல, இந்த எண்ணெயோட அந்த கிண்ணத்தை இடது கையினால அப்படியே கொடுத்து விட்டார். பின்னால நிக்கிறா பெண்டாட்டி, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பொழுது உதவி பண்றதுக்கு பின்னால நிக்கிறா. அந்த காலத்துல அப்படியெல்லாம் நல்ல வழக்கங்கள் உண்டு. நிக்கிறவ பார்த்தா யாராவது வந்து கேட்டா கொடுக்கிற பொழுது வலது கையினால இல்ல கொடுக்கணும், இடது கையினால கொடுக்கறீங்களே அதெல்லாம் சத்திரியனுக்கு இல்ல தெரியும்னா ஒரு குத்து குத்துறது. யூ ஆர் நாட் சத்திரியன். அதுக்கு அந்த குத்துற வழக்கம் அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. நினைப்புல வச்சுக்கிடுங்க, அது சத்திரியனுக்கு இல்ல தெரியும்னா. இவன் திரும்பினா, ஆமாம்மா உண்மைதான், ஆனா இடது கையில இருக்கிற தங்க கிண்ணத்தை வலது கைக்கு மாத்துறதுக்குள்ள இவனுக்கு இதை கொடுக்கணுமா, தங்க கிண்ணத்தை கொடுக்கணுமா, இப்பவே கொடுக்கணுமா, ஒரு 50 வெள்ளி கொடுத்தா பத்தாதா அப்படின்னு இந்த மனசு மாறி போயிடும். கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுக்கணும், அப்புறம்னு ஒத்தி போட்டு அது குறைஞ்சிரும், இல்லை இல்லாம போயிடும். அது கொடுத்து கொடுத்து பழகினவனுக்கு இல்ல தெரியும். நானா கர்ணன் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? ஒரு அந்தணர் வர்றார். சாமி நான் ஒரு பெரிய யாகம் பண்ணணும், நான் என்ன செய்யணும், இத்தனை டன் விறகு வேணும், கொடுக்கறேன் சொல்லிட்டான். என்னைக்கு வேணும், இத்தனாம் தேதி வேணும். சரி, முத நாள் பூரா மழை கொட்டுது, ஒன்னும் பண்ண முடியல, விறகு நனைஞ்சு போச்சு. யாகத்தில் இந்த விறக கொண்டே வச்சா புகையும். அவன் வந்து கேட்கிறான், நல்ல விறகா பார்த்து கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே கொடுங்கோ. கர்ணன் என்ன பண்ணுவான், எல்லா விறகும் நனைஞ்சு போச்சு, ஐ ஆம் வெரி சாரி, யாகத்தை கொஞ்சம் போஸ்ட் போன் பண்ணுங்க. நம்மளா இருந்தா அப்படித்தானே சொல்லுவான். சொல்லல, வீட்டுல உத்தரம், பெரிய மண்டபம், உத்தரத்தை வெட்டு நான் கொடுத்தா எடுத்துக்கிட்டு போ. கர்ணன் சொன்னா சொன்னதுதான். அர்ஜுனன் கேட்டானா கிருஷ்ணன் கிட்ட, அது என்ன இந்த கர்ணனுக்கு இவ்வளவு உபசாரம், ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கர்ணனை வள்ளலுங்கிறாங்க, என்ன இவனை விட வள்ளல் நான் இல்லையோ நானா? கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சாராம். சரி, இந்த பாரு, இந்த ஒரு மூட்டை இருக்கு தெரியுதா? ஆமா. இந்த மூட்டை நிறைய தங்க காசு. ஆமா, எடுத்துக்கிட்டு போ, வழிய நெல்லு, குடு, தானம் பண்ணு. அர்ஜுனன் போயிட்டான், தங்க காசு மூட்டையை தூக்கிட்டு. வந்தவன் போனவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அன்னைக்கு பூரா கொடுத்தான், தீரவே இல்லை. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு, இந்த ஒரு நாளைக்குள்ள இந்த மூட்டையை பூரா கொடுத்து தீக்கணும் இருக்காரு. இவனும் கொடுக்கறான் கொடுக்கறான் கொடுக்கறான், ஆள் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த மனசு வரல, மூட்டை அப்படியே இருக்கு. அர்ஜுனா தோத்து போயிட்டியா? மறுநாள் கர்ணன் கிட்ட போறார், இந்த மூட்டை இருக்கு, நீ தானம் பண்ணணும். சரி, போய் உட்கார்ந்தான். மூட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆள் வந்தான், அப்பா இந்த மூட்டையோட தூக்கிட்டு போன்ட்டேன், உன்னால கொடுக்க முடியுமா? முடியாது. 1000 ரூபா இருந்தா 50 ரூபா கொடுக்க யோசிப்பேன், அப்படித்தானே? கொடுக்கிற மனசு வந்தா அள்ளி கொடுத்துருவான். அவனுக்குத்தான் வள்ளல்னு பேரு. அப்படிப்பட்டவன் சிறப்பானவன் கர்ணன். ஆனால் அவன் பட்ட பாடு சேரக்கூடாத பக்கத்துல சேர்ந்ததுனால பெரும்பாடா போச்சு. இதுவரைக்கும் சொன்னது தானம், இனிமே வரப்போறது வீரம். அவனுக்கு பேரு தான வீரன். தன்னையும் மீறி செய்வது தானம். சேரக்கூடாத பக்கத்துல சேர்ந்தான். அவன் என்ன தப்பு பண்ணான் தெரியுமா? இது ஒரு தப்பு. இன்னொரு தப்பு கொஞ்சம் கடுமையான தப்பு. பாஞ்சாலிய கூட்டிக்கிட்டு வந்து சபையில நிறுத்தி விட்டாங்க. சூதாடி தோத்து விட்டார் தர்மராஜா. துச்சாதனனை கூப்பிட்டு பாஞ்சாலியை இழுத்துக்கிட்டு வான்ட்டான் துரியோதனை. பாஞ்சாலி வீட்டுக்கு விளக்கு, ஒரு சேலையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த பாவி துச்சாதனம் போய் அவ தலைமுடிய புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துட்டான். வந்த உடனே சபையில நிறுத்தி விட்டான். அவன் என்ன கேட்டா, தர்மராஜா அவரை தோற்ற பின்னால் என்னை தோற்றாரா, என்னை தோற்ற பின்னால் அவரை தோற்றாரா? முதல்ல தர்மராஜா அவரை தோத்து விட்டார், அப்ப அவர் அடிமை ஆயிட்டார். அப்புறம் என்ன வச்சு இழக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை? இவ கேட்ட கேள்வி. விகர்ணன் ஒருத்தன். விகர்ணன் யாரு தெரியுமா? துரியோதனன் தம்பியில ஒரு நல்ல தம்பி, தப்பி பிறந்தவன். 100 டிக்கெட்டுல ஒரு டிக்கெட்டு தெரியாம நல்லவன் ஆயிடுச்சு. விகர்ணன் எந்திரிச்சான். அவ கேட்கிற கேள்வி உண்மைதான், பதில் சொல்லுங்கள். கர்ணன் எந்திரிச்சான். ஏண்டா இத்தனை பெரியவங்க இருக்கிற பொழுது நீ என்னடா தலை இருக்க வால் ஆடப்படாது, உட்கார்றா. அவனை ஒரு அடி அடிச்சு உட்கார்த்தி விட்டான். கர்ணன் தான் சொன்னான், அடிமைகளுக்கு தோளில் துண்டு போடக்கூடிய ஒரு தகுதி கிடையாது. பாண்டவர்கள் 5 பேர் தோல்ல போட்டிருக்கிற துண்டை துச்சாதனா
களைவாய், இந்த பெண்ணுடைய சேலையையும் களைவாய், தையல் சேலையும் களைவாய். துரியோதனன் சொல்லல, கர்ணன் சொல்றான். அக்கார்டிங் டு வியாச பகவான், அக்கார்டிங் டு பாரதி பாஞ்சாலி சபதத்தில் கொந்தளிக்கிறான். சீரையும் களைவாய், தையல் சேலையும் களைவாய், சேலைய உரி சொன்ன புண்ணியவான் யாரு? நம்ம கர்ணன். இந்த பாருங்க, வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், இதுல லேசா ஒரு கருப்பு புள்ளி பட்டா தெரியுமா தெரியாதா? கர்ணனுங்கிற கொடைங்கிற வெள்ளை சட்டையில 2-3 கருப்பு புள்ளி பட்டுருச்சு, பளிச்சுன்னு தெரியும். அவன் பண்ணின தப்பு இதுதான். ஆனா ஒண்ணு, இந்த துரியோதனனுக்காக உயிரை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். ஏன்? அந்த கதைக்கு வரேன். கிருஷ்ண பரமாத்மா தூது போனார். தூது போற பொழுது அங்க தூது தோற்று போயிற்று. துரியோதனன் கிட்ட போய் என்ன கேட்டார்? பாதி ராஜ்யத்தை தருமனுக்கு கொடு. மாட்டேன். அப்படின்னா 5 ஊரை கொடு. முடியாது. அப்படின்னா 5 வீட்டை கொடு. ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்ட்டான். சண்டை வரப்போகுது. இப்படி ஆகி போச்சா? இந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா குந்தி தேவிட்ட வந்தார். அத்தே, என்னப்பா உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அந்த காலத்துல சூரியனால உன் வயிற்றுல வந்த பிள்ளைய ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டு இல்ல? ஆமா. அந்த பிள்ளை இப்ப எங்க இருக்கு தெரியுமா அத்தை? தெரியாதப்பா. அந்த பிள்ளைதான் கர்ணன். இப்பத்தான் குந்தி தேவிக்கு விவரம். கிருஷ்ணா இதை சொல்லி இருக்கப்படாதா? எனக்கு இப்பத்தான் தெரியும் அத்தை. இவனுக்கு எப்பவோ தெரியும். இவன் கபட நாடக சூத்திராவதாரி. இவன் பண்ணின வேலைகளுக்கு எல்லையே கிடையாது. உத்தவர் தான் பின்னால கேட்பார், ஏண்டா இதெல்லாம் பண்ணினேன்? அவ்வளவுக்கும் பதில் சொல்லுவான். உத்தவர் ஒரு தடவை என்ன கேட்டார் தெரியுமா? கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா சண்டை வராம தடுத்து இருக்கலாம். நான் என்ன செய்யணும்? இந்த சூது ஆடாம தடுத்து இருக்கலாம். தரும உட்கார்ந்துட்டானே, அப்போ சூதுல தருமனை ஜெயிக்க வச்சிருக்கலாம். கிருஷ்ணன் சொன்னான், நான் என்ன பண்ணுவேன்? என்ன கூப்பிடல ஒருத்தனும். துரியோதனை என்ன சொன்னான்? சகுனி மாமா சூதாடுவார், நாம் பணயம் வைப்பேன். பணயம் வைக்கிறவன் இவன், சூதாடுறவன் அவன். இந்த தர்மராஜா என்ன சொல்லி இருக்கணும்? கிருஷ்ணன் சூதாடுவான், நாம் பணயம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா நாம் போய் உட்கார்ந்து சூதாடி இவனை ஜெயிக்க வச்சிருப்பேன். நம்மளை ஒருத்தனும் கூப்பிடலையே. கடவுளை கூப்பிடணுமா வேண்டாமா? கூப்பிட்டா வந்து காத்து கிடப்பான். அந்த அம்பாளை கூப்பிடுங்க, வந்து உங்க வீட்டு வாசப்படியில நிப்பான். கிறிஸ்தவ பெருமக்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயில் கதவை போய் தட்டு திறக்கும் அர்த்தம். நம்முடைய சான்றோர்கள் மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவையில் கோயில் கதவை நீ தட்டுறது இருக்கட்டும், உங்க வீட்டு வாசப்படியில வந்து கடவுள் நிற்கிறார், வீட்டு வாசக்கதவை திறங்கிறார். நீ கோயிலுக்கு போறது அப்புறம், உங்க வீட்டு வாசக்கதவுல பெருமான் காத்து கிடக்கிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். திருவம்பாவை. இப்போ அத்தே, அவன்தான் கர்ணன். எனக்கு இப்பத்தான் தெரியும். இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? போய் கர்ணனை பார். கிருஷ்ணன் தூது போனதுக்கு பல காரணங்கள், இதெல்லாம் முக்கியமான காரணம். தூதுங்கிற போர்வையில என்ன செய்யணும்? கர்ணனை போய் பார். பார்த்து, கர்ணா, நீ தாண்டா மூத்தவன், பாண்டவர்கள் 5 பேருக்கு முன்னால பிறந்தவன், இங்க வா, ராஜ்யத்துக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம். எல்லாரும் உன் காலடியில விழுவாங்க. நீ கௌரவர் பக்கம் சேராம பாண்டவர் பக்கம் வந்துரு அப்படின்னு கூப்பிடு அத்தே. சரி. அவன் வரலன்னா, அத்தே வரலன்னா 2 வரம் கேள். என்ன 2 வரம்? இந்த கர்ணன் ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்கான், நாகாஸ்திரம்னு பேரு. பாம்பு இருந்த வனத்தை அர்ஜுனன் எரித்து விட்டான். தப்பி போன குட்டி பாம்பு கர்ணங்கிட்ட வந்து அடைக்கலம் ஆயிற்று. எங்க வம்சத்தையே அழிச்சு விட்டான் அர்ஜுனன். அதனால அர்ஜுனனை நான் கொல்ல வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிறேன், நீ என்னை அம்பாக மாற்று, விடு, அர்ஜுனன் இறந்து போவான். இப்படின்னு அந்த குட்டி பாம்பு நாகாஸ்திரமா மாறுனுச்சு. நாகம்னா பாம்பு, கர்ணங்கிட்ட இருக்கு. கர்ணன் அந்த அஸ்திரத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரையும் கொல்லும். அத்தை, என்ன நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல விடக்கூடாதுன்னு வரம் கேள். சரி. அப்புறம் பாண்டவர்கள் 5 பேர். ஆமா. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பகை. ஆமா. அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவர்களை கர்ணன் கொல்லக்கூடாதுன்னு வரங்கள். திட்டம் எப்படி போடுறான் பாருங்க. இங்கே அஸ்திவாரம் போட்டு கட்டடம் கட்டினவன் கிருஷ்ணன். அத்தே புறப்பட்டு போ. கர்ணன் சூரிய பகவானை கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறான். சூரியன் தானே எல்லா ஆற்றலுக்கும் மூலம், சோலார் எனர்ஜி.
அத்தனைக்கு மூலம் சூரிய பகவான். சூரியன் இல்லைன்னா நம்மெல்லாம் செத்து போயிடுவோம். ராத்திரியில சூரியன் ஒளி, மன்னிக்கணும், பகலையில சூரியன் ஒளி, ராத்திரி அதை வாங்கி விடுற சந்திரன் ஒளி. சூரிய பகவானை கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறான் கர்ண மகாராஜா. பக்கத்துல போறா குந்தி தேவி. வெயில் படாமல் முந்தானையை அப்படி மறைத்தாள். முழிச்சான். ராஜமாதா வந்திருக்கிறாள், தருமருக்கு அம்மா வந்திருக்கிறாள். இவன் தேரோட்டி மகன். தாயேன்னு காலில் விழுந்தான். கர்ணா, நீ என்னுடைய பிள்ளைன்னா. என்னம்மா சொல்றேன்னா, அந்த காலத்திலே நீ எனக்கு பிறந்தவன். நான் உன்னை தேரிலே வைத்து ஒரு பெட்டியிலே வைத்து விட்டு விட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா. அந்த பெட்டி எடுத்தான். அதுல ஒரு சேலை இருக்குல்ல, சேலையை எடுத்தான். இந்த அம்மா தோல்ல போர்த்தினான். ரொம்ப பேர் இதுவரைக்கும் நான் தாண்டா உங்க அம்மான்னு சொல்லி அதை போர்த்தி எரிஞ்சு போனாங்க. கொண்டாந்து போர்த்திட்டான். குந்தி தேவி அந்த சேலையை போர்த்தினாலா, பால் சுரந்தது. தாய்மைக்கு அடையாளம் பால். பால் சுரந்தது. அம்மான்னு காலில் விழுந்தான். ஏம்மா, விவரமில்லாத காலத்துல தாய் ஒரு குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விட்டா அந்த குழந்தை செத்தில்லமா போயிடும். அதை பத்தி கவலைப்படாம உனக்கு பழி வரக்கூடாதுன்னு என்னை விட்டு எனக்கு பழி வர்றாப்புல செஞ்சிட்டியே. எல்லாரும் என்ன சூதன் மகன்ங்கிறாங்க, தேரோட்டி பிள்ளைங்கிறாங்க. இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு சமமான வீரம் பெற்ற நான் தேரோட்டி மகன் என்று எல்லோராலும் கேலி செய்யப்பட்டேன். அம்மா, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுதான் கர்ணன். தலையை குனிஞ்சுக்கிட்டா. பழிக்கு அஞ்சி உன்னை விடுத்தேன். அம்மா, இப்பவாவது வந்து சொன்னியே, சாகுற போது ஒரு நிம்மதி கிடைக்கட்டும். நான் என்னம்மா செய்யணும் உனக்கு? அம்மா வந்தா பிள்ளை என்ன கேட்கணும்? நான் உனக்கு என்னம்மா செய்யணும்னு கேட்கணும். காரைக்கால் அம்மையார் சிவபெருமான்கிட்ட போன பொழுது சிவபெருமான் அவளை பார்த்து அம்மான்னாராம். காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை பார்த்து அப்பான்னாலாம். உடனே சிவபெருமான் என்ன சொன்னாராம்? அம்மா, உனக்கு நான் என்னம்மா செய்யணும்? அப்படித்தான் கேட்கணும். உன்னை எங்க கொண்டே விடணும்னு கேட்கக்கூடாது. என்னம்மா செய்யணும்? ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம்? நான் எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை மறக்க கூடாது பெருமானே. இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். உன்னை மறக்கப்படாது, பிறக்கப்படாது. இனிமே ஒருவேளை பிறந்தா உன்னை மறக்கப்படாது. நீ ஆடுற பொழுது நாம் பாடிக்கிட்டே இருக்கணும். வா, திருவாலங்காட்டுக்கு வா. சென்னைக்கு பக்கம் அரக்கோணம், அரக்கோணத்துக்கு பக்கம் திருவாலங்காடு. திருவாலங்காட்டிலே நடராஜா ஊர்த்துவ தாண்டவம் ஆட அம்மையார் இருந்து கீழே பாடிக்கொண்டிருக்கிறாள். ராத்திரி சுவத்தில காதை வச்சு பார்த்தா இனிய இசை கேட்கிறது. ஊர் எந்த ஊர் சொன்னேன்? திருவாலங்காடு. அரக்கோணத்துக்கு பக்கம், சென்னைக்கு பக்கம். அம்மா, நான் என்ன செய்யணும்? கர்ணன் கேட்டான். நீ பாண்டவர் பக்கம் வந்து சேரணும். அம்மா, அது முடியாதம்மா. ஏன்? நான் உயிரை கொடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். யாருக்கு? துரியோதனனுக்கு. ஏண்டா, அவன் தப்பு இல்ல பண்றான், ஊருக்கு தப்பு பண்ணுவான். எனக்கு அப்படி நண்பன் கிடையாதம்மா. நட்புன்னா என்னன்னு தெரியுமா? வடமொழியில ஒரு சுலோகம் இருக்கு, பாலும் தண்ணீரும் நண்பர்கள். நம்ம என்ன பண்றோம்? பால்ல தண்ணியை ஊத்துறோம். இந்தியாவில தண்ணியில பாலை ஊத்துவோம். எல்லாம் ஒண்ணு தானே. ரெண்டு நண்பர்கள், பாலும் தண்ணீரும் நண்பர்கள். ஊத்தி வச்சாச்சு. நம்ம வீட்டு அம்மா அடுப்புல வைக்குது. அடுப்புல வச்சா என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துல பால் பொங்கி வருதா இல்லையா? ஏன் பொங்கி வருது? இந்த பால் சொல்லுது, என் நண்பனான தண்ணீர் ஆவியா போயிட்டேன். ஐயோ, என் நண்பன் போயிட்டானே அப்படின்னு இந்த பால் பொங்கி மேல வருது. நம்ம வீட்டு அம்மாவுக்கு பால் பாஷை தெரிஞ்சிருக்கு. பொங்கி மேல வந்த உடனே தண்ணியை அள்ளி தெளிக்கிறா. தெளிச்ச உடனே என் நண்பன் வந்து விட்டான், பால் அடங்கி போச்சு. அடங்கி போச்சா இல்லையா? தண்ணியை தெளிச்சா பால் அடங்கும். இதெல்லாம் பால் காய்ச்சி பழக்கம் இருந்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. நட்பு அப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? பாலும் தண்ணீரும் போல, பிசிராந்தையாரும் கோப்பெருஞ்சோழனும் போல. அம்மா, அவன் எனக்கு நண்பன். உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு தாயே. இந்த துரியோதனன் மனைவிக்கு பானுமதின்னு பேரு. மிக கெட்டிக்கார பொண்ணு. நானும் பானுமதியும் உட்கார்ந்து ஒரு நாள் சொக்கட்டான் தாயம் ஆடிக்கொண்டிருந்தோம். எதிர்த்தாப்புல கதவு. பானுமதி கதவை பார்த்து உட்கார்ந்திருந்தாள். நான் கதவுக்கு முதுகு காட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தேன். ஆட்டத்தில் பானுமதி தோற்று போகிறாள். திடீர்னு எந்திரிச்சா. ஏன் எந்திரிச்சா தெரியுமா? புருஷன் துரியோதனன் அந்த கதவு வழியா
வர்றான். இவனுக்கு தெரியாது என்ன கதவு இவனுக்கு பின்னால. அவன் நேர உட்கார்ந்து இருக்கல பார்த்துட்டான். கணவனை கண்டால் எழுந்திருப்பது அந்த காலத்துல ஒரு கெட்ட வழக்கம். புரியுதா உங்களுக்கெல்லாம்? நல்ல புரியுமே. கணவன் வந்த உடனே இவ வேகமா எந்திரிச்சிட்டான். கர்ணன் என்ன நினைச்சான், தோத்து போனதுனால எந்திரிச்சிட்டான். உட்காரு. மடிய புடிச்சு இழுத்தான். வயிற்றுக்கு கீழே கைய வச்சு இழுத்தான். அவ ஒரு மணிமேகலை கட்டி இருந்தான். முத்து அருந்து போச்சு. அவளது வேகமா இழுத்திருக்கான். முத்து அருந்து போச்சு. அவ கைகாலெல்லாம் ஆட நிக்கிறா. துரியோதனை வந்தான். நடந்ததை பார்த்துக்கிட்டான். அண்ணா, நீங்க தாயத்தை ஆடுங்க, இந்த முத்தை நான் கோர்த்து தர்றேன். எடுக்கவோ கோர்க்கவோ என்றான். அம்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த முத்தை கோர்க்கிற பொழுது கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாம கோர்க்கணும்மா. பதட்டத்தோட கோர்த்தா துவாரத்தை விட்டு விட்டு நூலு சுத்தி சுத்தி வரும்மா. அவன் எடுத்து கோர்த்தான் அம்மா. அப்ப என்ன அர்த்தம்? தன் மனைவியினுடைய மடிய புடிச்சு தன் நண்பன் இழுத்த பொழுது அதை பத்தி கொஞ்சம் கூட விகல்பமாக நினைக்காமல் பதட்டம் இல்லாமல் நிதானமாயிருந்தானம்மா. இப்படிப்பட்டவனுக்கு நான் உயிரை கொடுக்கணுமா வேண்டாமா? திடம்படுத்துடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கினி கருமமும் தருமமும் என்றான். அவனுக்காக வெற்றி காண்பேன். வெற்றி கிடைக்கலன்னா உயிரை கொடுத்துருவேன். அம்மா, இப்படி ஒரு நண்பன் கிடைப்பானா? சரி, இவன் வரமாட்டான். கர்ணா, 2 வரம் கொடு. சத்திரியர்கள் 2 வரம் கேட்கிற பழக்கம். தசரதன் எத்தனை வரம் கொடுத்தான்? கைகேயிக்கு 2 வரம் கொடுத்தான். பெண்டாட்டி தேரோட்டினாள். தேர் சக்கரத்தில் இருந்த கடையாணி கலண்டு போச்சு. கைகேயி தேரோட்டினாள். சம்பராசுர யுத்தம். கடையாணி கலண்ட உடனே அவ பாக்குறா. விரலை கொண்ட கடையாணி மாதிரி வச்சுட்டான். இல்லைன்னா தேர் சக்கரம் உருண்டு ஓடி இருக்கும். இவன் தோத்திருப்பான். எவ்வளவு வீரம் அந்த பொண்ணுக்கு. கைகேயிக்கு சண்டையில ஜெயிச்சுட்டான். கைய பார்த்தா இந்த கை கொலண்டு போய் கிடக்க. அவளுக்கு என்னமா பண்ணன? இந்த சக்கரத்துல கடையாணி கலண்டு போச்சு. கைய வச்சு, ஐயோ, நீதாம்மா என் வெற்றிக்கு காரணம். உனக்கு என்ன வேணும்? 2 வரங்கள். பொண்டாட்டி உதவி பண்ணனா 2 வரம் கொடுக்கலாம். காஞ்சிவரம், தர்மாவரம். அவ்வளவுதானே? காஞ்சிவரம் பட்டு தர்மாவரம் பட்டு 2 இது வாங்கி கொடுத்தா நிம்மதியா போச்சு. அட 2 இல்லாட்டி 4 வாங்கி கொடு. இவன் விவரம் கெட்டு போய் 2 வரம் கொடுக்கிறேன்னு சொல்ல, அவ சரியான சமயத்தில் 2 வரத்தை கேட்க ராமாயணம் இலங்கைக்கு போயிற்று. சரி தாயே, வரம் கேள். கர்ணா, உன் கையில ஒரு நாகாஸ்திரம் வச்சிருக்கிற. ஆமா, அத அர்ஜுனன் மீது விடும் பொழுது ஒரு தடவைக்கு மேல விடாதே. அம்மா, வீரன் ஒரு முறைக்கு மேல விட மாட்டான். அம்மா, உன் பிள்ளை வீரன், விடமாட்டேன். ஒரே முறைதான் விடுவேன். சரி கர்ணா, இன்னொரு வரம் கேள் தாயே. பாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பேரையும் நீ போரில் கொல்லக்கூடாது. அம்மா, அர்ஜுனன் தான் எனக்கு சமமான பகைவன். அவனோடு தான் சண்டை. மற்றவர்களை கொல்ல மாட்டேன். தாயே, எனக்கு நீ 2 வரம் கொடுமா. யாரு? கொடுத்து பழகின கர்ணன் கேட்கிறான். தாயே, எனக்கு நீ 2 வரம் கொடுமா. என்ன வரம்? முதலாவது வரம், இந்த செய்தியை பாண்டவர்கள் பால் சொல்லி விடாதே. சொன்னால் தருமன் சண்டை போட மாட்டான். துரியோதனனுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. எப்படி இருக்கு பாத்தீங்களா? உயிரை கொடுக்கிறதுக்கு ரெடியா நிக்கிறேன். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். 1913. பாலசுந்தரம்னு ஒரு ஆள் வந்தார் எதிர்த்தாப்புல. மகாத்மா காந்தி பாரட்லா வழக்கறிஞர். உடம்பெல்லாம் காயத்தோட வர்றார் அந்த பாலசுந்தரம். காந்தி பாக்குறார். நீ யாருப்பா? பாலசுந்தரம். இது என்ன முகமெல்லாம் காயம்? எங்க முதலாளி வெள்ளக்காரன். 20 மணி நேரம் வேலை பார்ப்போம், 4 மணி நேரம் அடி வாங்கி சாவோம். நாங்கள் தமிழ் கூலிகள், அடிமைகள். எங்க கழுத்துல நாய்க்கு லைசன்ஸ் போட்ட மாதிரி ஒரு லைசன்ஸ் இருக்கும். நாங்க கல்யாணம் பண்ணா கூட செல்லாது. நாங்கள் கஷ்டப்படுகிறோம். அது சரி, துண்டை ஏன் தோல்ல போடாம கக்கத்துல வச்சிருக்கேன். நாங்கள் அடிமைகள். துண்டை தோளில் போடக்கூடாது. போட்டால் என்ன ஆகும்? துண்டை தோளில் போட்டால் அடுத்து துண்டு போடுவதற்கு தோல் இருக்காது. மகாத்மா காந்தி கேட்கிறார், நான் என்னப்பா செய்யணும்? நீங்கள் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு விடுதலை வாங்கி தர வேண்டும். மகாத்மா காந்தி வழக்கறிஞர். வழக்கு தொடர்ந்தார்.
பாலசுந்தரத்துக்கு வெற்றி. எல்லாரும் போய் காந்தி காலில் விழுந்தாங்க. தமிழ் கூலிகள், தமிழ் மக்கள் மாயவரத்துக்கு பக்கம் தில்லையாடி முனிசாமி முதலியார் தலைமையில் போனவர்கள் அத்தனை பேரும் காலில் விழுந்தாங்க. காந்தி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். காந்தி ஒத்துழையாமை போற ஆரம்பிச்சார். எல்லாரையும் முடிச்சு ஜெயில போட்டு விட்டான் வெள்ளக்காரன். 3 பேரை ஒரு அறையில போட்டான். காந்தி, பாலசுந்தரம், ஒரு 13 வயசு பொண்ணு தில்லையாடி வள்ளியம்மை, 13 வயசு, மலர்ந்தும் மலராத பருவம். அவளையும் ஜெயில, அவன் ஒத்துழையாம போருக்கு வந்தால அதை சொல்லுங்க, வீட்டுல இல்லாம ஜெயில போட்டாச்சு. அந்த காலம் ஜெயில் கொடுமையானது. சாப்பிடுறதுக்கும் கழிவறையில கழிக்கிறதுக்கும் ஒரே பிளேட்டு தான். அப்படி ஒரு காலம். இன்னைக்கு ஜெயிலுக்கு போறவன்லாம் வெளியில வர்ற பொழுது 10 கிலோ கூட இருக்கு, நல்லா வர்றாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிடைக்குது ஜெயில்ல. அப்ப அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் தேசபக்தர். இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம். அந்த காலம். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, 3 மாசம், அவ்வளவுதான். தூக்கம் இல்லை, ராத்திரி பகலா கஷ்டம், உடம்பு குறைஞ்சு சாக போற அந்த பொண்ணு வெளியில விட்டுட்டாங்க. மகாத்மா காந்தியும் பாலசுந்தரமும் ஒரு துணியை போட்டு சுத்தி அந்த பொண்ணை தோல்ல தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. காந்தியினுடைய ஆசிரமத்துல கொண்டாந்து படுக்க வச்சாச்சு. அந்த பொண்ணு முழிச்சு முழிச்சு பாக்குது. அம்மா, இந்த வயசுல சாக போறியே, உனக்கு வருத்தமா? பாபுஜி, எனக்கு வருத்தம் தான். என்ன வருத்தம்? கடவுள் எனக்கு 2 கைகளை கொடுத்தார், 2 கால்களை கொடுத்தார், 2 கண்களை கொடுத்தார், 2 காதுகளை கொடுத்தார், ஒரே ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். 2 உயிரை கொடுத்திருப்பாரே, ஆனால் உங்கள் போராட்டத்துக்கு இன்னொரு உயிரையும் தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குமே. நீதாம்மா தமிழ் பொண்ணு, சத்தியமாக உனக்காக நான் தமிழ் கற்றுக்கொள்கிறேன் தாயே. 1914 மகாத்மா காந்தி அந்த தில்லையாடி வள்ளியம்மைக்கு வாக்கி கொடுத்து தமிழ் படித்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்? உயிரை கொடுக்கிறதுக்கு நான் 2 முறை தயாருங்கிறாளே, அதே மாதிரி கர்ணன் பேசுகிறான். திடம்படுத்திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழித்து என் உயிரை கொடுப்பேன். துரியோதனனுக்கு உயிரை கொடுக்காமல் வரமாட்டேன். அர்ஜுனனை தவிர மற்றவர்களை கொல்ல மாட்டேன். தாயே, நீ போகலாம். வேகமா நான் ஓடுற நேரம் இல்லை. 15ஆம் நாள் போர்ல துரோணர் இறந்துட்டார். 10ஆம் நாள் போர் வரைக்கும் கர்ணன் கலந்துக்கல. ஏன்? பீஷ்மாச்சாரியார் இவனுக்கு போதுமான மரியாதை கொடுக்கல. மகாரதனாயிருந்த கர்ணனை அர்த்தரதன்னு கொண்டே வச்சுட்டார். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கவனை கொண்டே 3rd ரேங்க்ல உட்கார வச்ச மாதிரி. இவனுக்கு கோபம் தாங்கல. நான் மகாரதன், என்ன போய் அர்த்தரதன்ல உட்கார வச்சு விட்டீங்க. பாட்டனாரே, உங்க உடம்புல உயிர் இருந்து நீங்க சண்டை போடுற வரைக்கும் நான் சண்டை போட மாட்டேன். 10 நாள் கர்ணன் யுத்தத்துக்கு வரவில்லை. 10வது நாள் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார் விழுந்தார். 11ஆம் நாள் யுத்தத்துக்கு வந்தான். 12, 13, 14, 15 அபிமன்யுவை பின்னாலே இருந்து அம்பு விட்டு அவன் கையிலே இருந்த வில்லை ஒடித்தவன் கர்ணன். தப்பு. தர்மத்தை மீறி சண்டை போட்டான். தப்பு. 15ஆம் நாள் துரோணர் விழுந்தார். நீ யார சேனாதிபதியாக்குறது? கர்ணன். 16ஆம் நாள் காலையில கர்ணன் சேனாதிபதி ஆகிறான். யுத்தம் மொத்தம் 18 நாள். 10 நாளைக்கு பாட்டனார் பீஷ்மர் சேனாதிபதி, அடுத்த 5 நாளைக்கு வாத்தியார் துரோணாச்சாரியார் சேனாதிபதி, 16ஆம் நாள் கர்ணன் சேனாதிபதி. சண்டை போடுறான், எல்லாரையும் ஜெயிக்கிறான். நகுலன் ஒருத்தன், அவன் சண்டைக்கு வர்றான். கர்ணன் அவனை வென்று விட்டான். சில பேருக்கு பதவி கொடுத்தா ரொம்ப நல்ல வேலை பார்ப்பாங்க, தெரிஞ்சு பதவி கொடுக்கணும். நல்ல சண்டை போடுறான். நகுல மாட்டிக்கிட்டான். ஒரு அம்பு விட்டா நகுலன் செத்து போயிடுவான். அம்பை எடுத்தான், யோசிக்கிறான், அம்மாவுக்கு வரம் கொடுத்திருக்கே, அர்ஜுனனை தவிர யாரையும் கொல்ல மாட்டேன், வரம் கொடுத்திருக்கேன். அம்ப உள்ள போட்டான். நகுலன் தப்பிச்சுக்கிட்டான். இது என்னைக்கு? 16ஆம் நாள் யுத்தம். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை. அர்ஜுனன் அம்புகள் வேகமாக பாய்கின்றன. இந்த அர்ஜுனனுக்கு என்னமோ தெரியல, இந்த கர்ணனை பார்க்கிற போதெல்லாம் அவங்க அண்ணன் தருமனை பார்த்தாப்பல இருக்கு. இதான் இன்டியூஷன், உள்ளுணர்வு. தர்மராஜாவை பார்த்தாப்பல இருக்கு. இவன் எப்படி சார் அம்பு விடுவான்? தவிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆச்சு. தருமருக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடந்துச்சு. துரியோதனன் தோத்து ஓடிட்டான். 16ஆம் நாள் போர் இப்படி. 17வது நாள் கண்ணன் தர்மராஜாவிடத்திலே சொல்கிறான், தர்மராஜா, இன்றைக்கு சூரிய புத்திரன் மாழ்வான். சூரிய புத்திரன் யாரு?
கர்ணன். 17வது நாள் யுத்தம். கர்ணன் ராத்திரி பூரா தூங்கல. என்னமோ உள்ள சொல்லுது, இன்னைக்கு தாண்டா கடைசி தேதி. சில பெரியவங்களுக்கு இது தோணிரும். மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் சொல்லி நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு சமாதி, பெரிய சித்தர் மகாஞானி சொல்லிட்டு ஒரு குழிய தோண்டி எல்லாம் அழகா கட்டிவிட்டு உள்ள போய் உட்கார்ந்தார். அப்படியே அந்த மூச்சு உள்ளேயே ஒடுங்கி விட்டது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஜீவ சமாதி. ராகவேந்திர சுவாமி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கையில அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருப்பேன். நின்னு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் தெரிஞ்சது பெரியவங்களுக்கு, இதெல்லாம் தெரியும். எங்க ஊர் சொந்த ஊர் தேவகோட்டைங்க. அந்த ஊர்ல தண்ணீர் மலை செட்டியார்னு ஒருத்தர், மன்னிக்கணும், கண்ணப்ப செட்டியார்னு ஒருத்தர், நல்ல புண்ணியவான், ரொம்ப தர்மம் பண்ணவர். கடைசி காலம் எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. இவர் முழிச்சுக்கிட்டே இருக்கார். மயில் வந்துருச்சு, முருகன் வந்துட்டான், போயிட்டு வரேன், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருந்தா தான் கிடைக்கும். சில பேர் 6 மாசம் கடந்து இழுத்துக்கிட்டே கடந்து எல்லாரும் ஐயோ கஷ்டப்படுறாரே கஷ்டப்படுறாரே எங்களையும் கஷ்டப்படுத்துறாரே சொல்லி அதுக்கப்புறம் சாகலாமா? கூடாது. நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை உன் போர் ஊர் ஐயா நின் சீரடிக்கீழ் வைப்பாய் தெரியும் அப்படிங்கிறதுக்குள்ள இறந்து போகணும். அப்துல் கலாம் புண்ணியவான், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் பையங்களுக்கு. அப்படியே சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. நல்லா போனவர், நல்லா பாடம் நடத்தினவர், ஒரு ஆசிரியராக பிறந்து ஆசிரியராக வாழ்ந்து ஆசிரியராக இறந்தார். கர்ணன் நினைக்கிறான் இன்னைக்கோட கணக்கு முடிஞ்சிரும். துரியோதனா, என்ன நான் சண்டை போடுவேன், எனக்கு தகுந்த ஒரு சாரதி கிடையாது. இந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஒரு சாரதி இருக்கான், கெட்டிக்காரன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அர்ஜுனன் உள்ள உட்கார்ந்து இருப்பானா, கிருஷ்ணன் முன்னால சாரத்தியத்துல உட்கார்ந்து இருப்பானா. 4 குதிரைகளையும் அவன் தான் ஓட்டுவான். இப்போ உள்ளே இருக்கிற அர்ஜுனன் இடது பக்கம் திரும்பு வலது பக்கம் திரும்பு அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் திரும்புவேன். போர்க்களத்தில் எவ்வளவு சத்தமா இருக்கும். இவன் சொன்னா கேக்குமா? இதுக்காக இந்த அர்ஜுனை என்ன செய்வானா, கிருஷ்ணன் தோல்ல 2 காலையும் வச்சுக்குவானா. வலது காலை இழுத்தா அவன் தேர வலது பக்கம் திருப்பணுமா, இடது காலை இழுத்தா அவன் தேர இடது பக்கம் திருப்பணும். இந்த கிருஷ்ணனுடைய எளிமை வேற யாருக்கு கிடைக்கும்? பகவானுடைய தோளில் பக்தனுடைய கால். அதனாலதான் கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பெருமை. பாஞ்சாலிய கும்பிட்டா பக்கத்தில் இருக்கவன் யாரு? கிருஷ்ணன். அவளுக்கு பேரு கிருஷ்ணை, அவனுக்கு பேரு கிருஷ்ணன். சரி, எனக்கு ஒரு சரியான தேரோட்டி வேண்டும். திரிபுரம் எரித்த சிவபெருமானுக்கு பிரம்மா தேரோட்டி, உத்தரகுமாரனுக்கு அர்ஜுனன் தேரோட்டி, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டி. துரியோதனா, எனக்கு ஒரு தேரோட்டி வேணும். துரியோதனன் சல்லி என்கிட்ட போனான். சல்லியன் யாரு தெரியுமா? பாண்டுவுக்கு மச்சினை. பாண்டு ராஜாவுக்கு 2ஆம் தாரம் மாதிரி, மாதிரியினுடைய சகோதரன் சல்லியன். ஒழுங்கா சொல்ல போனா நகுலனுக்கு சகாதேவனுக்கு மாமா. அவன் அந்த பக்கம் சேர ஒட்டாம துரியோதனை இந்த பக்கம் இழுத்து விட்டான். எப்படி இழுத்தானுங்கிறத நாளைக்கு சொல்லுவேன். நாளைக்கு தான் துரியோதனை வர்றேன், இன்னைக்கு சொல்ல மாட்டேன். இழுத்து விட்டான். இப்ப சல்லியன் வீராதி வீரன், அவனை ஜெயிக்க முடியாதுங்க, அப்படி நிக்கிறான். இந்த சல்லியனை தேரோட்ட சொல்லு. துரியோதனன் போனான். சல்லிய மகாராஜா கர்ணனுக்கு தேர். கர்ணனுக்கா? டே, அவனே தேரோட்டி மகன்டா. தேரோட்டி மகனுக்கு ஒரு சத்திரியன் தேரோட்டதா? நான் சத்திரியன் தெரியுமா? அவன் சொன்னது ரொம்ப சரி. இந்த காலம் இல்ல, தேரோட்டுவது அருங்கலை, அது உங்களால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. மானுக்கு புலி பணியுமா? கர்ணனுக்கு நான் தேரோட்டியா? வேறொருவன் கூறியிருந்தால் நாக்கு இருந்திருக்காது. துரியோதனா, தேர்ப்பாகன் மகனுக்கு மன்னன் தேரோட்டியாவதா? காலில் விழுந்துட்டான் துரியோதன. சக்கரவர்த்தி ராஜாதிராஜன் சல்லிய மாட்டிக்கிட்டான். எனக்கு நீங்க துணை செய்யணும். சரி, தேரோட்டுறேன். கர்ணன் தானம் பண்ணனான், தவம் பண்ணனான், பரசுராமர்கிட்ட வாங்கின அஸ்திரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டான், நாகாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டான், புறப்பட்டான். சல்லியங்கிட்ட வந்தான். நான் நாகாஸ்திரத்தை பெற்றேன், பரசுராமரிடத்திலே அஸ்திரங்களை பெற்றேன், உங்களை தேரோட்டியாக பெற்றேன், நான் எவ்வளவு தவம் பண்ணியிருக்கேன். அவன் கேட்கிறான், அதெல்லாம் சரி, இதுவரைக்கும் அர்ஜுனனை ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்கியா? 16 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சே, ஒரு நிமிஷமாவது அர்ஜுனனை கர்ணா நீ
ஜெயிச்சிருக்கியா? கேப்பானா இல்லையாவே? இவன் தலைய குனிகிறான். இன்றைய போரின் முடிவு இப்பொழுது எப்படி தெரியுங்கிறான் சல்லியன். டே நீ போனாலும் போயிருவேன்னு அர்த்தம். இவன் சொல்றான் திறமை இருந்தால் தேர ஓட்டு, இதெல்லாம் பேசாதே. கர்ணன் சல்லியன் கீழே இறங்கினா போடா நீனு உன் தேரும் நான் ஓட்ட மாட்டேன் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டான். துரியோதனன் திரும்ப போறான், காலில் விழுந்தான், தவிக்கிறான். கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி திரும்ப உட்கார வச்சுட்டான். இஷ்டம் இல்லாத தேரோட்டி. நம்ம டிரைவர் மோசமான ஆளா இருந்தா ரொம்ப ஆபத்துங்க, மறந்துடாதீங்க. நம்ம உசிறு யார்கிட்ட இருக்கு? டிரைவர்கிட்ட தானே இருக்கு. கண்டக்டர் தூங்கலாம், டிரைவர் தூங்கப்படாது. டிரைவர் தூங்கலன்னா மற்றவங்கள்லாம் நல்லா தூங்கலாம். டிரைவர் தூங்கிட்டா மற்றவங்கள்லாம் பெர்மனண்டா தூங்கலாம். அவ்வளவுதானே. யாரு டிரைவர் இப்போ? தேரோட்டி சல்லியன். கர்ணன் தேர் பறந்தது. திஷ்டத்யுனன் தோற்று ஓடினான். சோழன் மகத மன்னன் சகாதேவனை வென்றான். பெரிய சண்டை. கர்ணன் அம்பு தருமனை காயப்படுத்தியது, வீமனை துளைத்தது. கர்ணன் கடைசி நேரம் சாகுற போது சில பேர் பளிச்சுன்னு இருப்பான். கடைசி நேரம் எல்லாரோடையும் சண்டை, சரியான சண்டை. துச்சாதனன் ஒரு பக்கம் வந்தான், பீமன் அவன்கிட்ட போனான். துச்சாதனனை ஜெயித்தான், கிழித்தான், ரத்தத்தை குடிக்க போனான். சபதம் பண்ணியிருக்கான், இந்த துச்சாதனனை கொன்று அவன் ரத்தத்தை குடிப்பேன். கிருஷ்ண பரமாத்மா ஓடி வந்தார். துச்சாதனன் ரத்தத்தை குடிக்காதே, குடிச்சின்னா நீனும் கெட்டு போயிருவே. வாய கொப்புளி போதும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நரசிங்கத்துக்கு வேகம் வந்தது. உலகத்தை காப்பாற்றுவதற்காக இரணியனுடைய வயிற்றை கிழித்தது நரசிங்கம். அந்த ரத்தத்தை குடித்து விட்டது. அதனாலே நரசிங்கத்தினுடைய ஆவேசம் உலகத்தை அழிக்கக்கூடிய மாதிரி ஆகிவிட்டதாம். இப்ப என்ன பண்றது? சிவபெருமான் சரவ பறவையாக மாறி நரசிங்கத்தின் வயிற்றிலே இருந்த அந்த ரத்தத்தை பூரா உறிஞ்சி நரசிங்கத்தை சாந்தப்படுத்தினார். அந்த பறவைக்கு பெயர் சரபமூர்த்தி. திரிபுவனம்னு கும்பகோணத்துக்கு பக்கம் ஒரு ஊர், அங்கே சாமிக்கு பேரு சரபமூர்த்தி. கூடிய சீக்கிரம் உங்க கோயில்ல சரபமூர்த்தி எழுந்தருள போகிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்? அந்த ரத்தம் குடிக்காதே, கொப்பளித்து விடு. முடிஞ்சது. கர்ணனுக்கு அர்ஜுனனுக்கு சண்டை. கடைசி நேரம் அர்ஜுனன் அம்பு விடுறான். கர்ணன் கிட்ட அம்பு போகல. என்னடா புரியல. கிருஷ்ணன் கேட்கிற என்னடா அம்பு விடுற? இல்ல பார்த்தா தர்மராஜா மாதிரி தெரியுது, நான் எப்படி அம்பு விடுவேன்? நான் இவன்கிட்ட தோத்து போறேன். அட என்னடா வெண்ண திரண்டு வர்ற பொழுது தாலிய உடைக்கிற? 16 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சுடா. இந்த கர்ணனும் துரியோதனன் தாண்டா பாக்கி. இப்ப போய் கதையை திருப்புறியே. கண்ணா, இந்த கர்ணனிடத்திலே நான் தோற்று போக விரும்புகிறேன். அர்ஜுனா என்ன சொல்ற? எங்க அண்ணனை பார்க்கணும். எதிர்த்தாப்புல இருக்கிறது தர்மன் மாதிரி தெரியுது, நான் போய் எங்க அண்ணனை பார்க்கணும். என்னடா வம்பா இருக்கு? சரி வா. வந்து பார்த்தா தர்மராஜா இங்க உட்கார்ந்து இருக்கார். அர்ஜுனா, கர்ணனை கொன்று விட்டாயா? அண்ணா, கர்ணனை பார்த்தா உங்களை பார்த்தாப்புல இருக்கு. என்னடா நீ? உன் கையில ஒரு காண்டீபம். அது என்ன காண்டீபமா? இவ்வளவு நேரத்துக்குள் கர்ணனை கொல்ல வேண்டாமா? உன் காண்டீபம் என்ன காண்டீபம்? தர்மராஜா சொல்லிவிட்ட. அர்ஜுனனுக்கு சபதம் என்ன தெரியுமா? என் காண்டீபத்தை எவனாவது இகழ்ந்தால் அவன் தலையை வெட்டுவேன். கிருஷ்ணன் தடுமாறி போன. அட பாவிகளா, நான் ஒன்னொன்னா கொண்டுகிட்டு போறேன், நீங்க உடைச்சுக்கிட்டே இருக்கீங்களே. அர்ஜுனன் எந்திரிச்சான். என் காண்டீபத்தை அண்ணா தர்மராஜா இகழ்ந்து விட்டார், அவர் கழுத்தை வெட்டுவேங்கிறான். ஏண்டா இப்படி வெட்டுனா துரியோதனன் ஜெயிச்சிருவான்டா. நான் என்னதான் சகாதேவன் ஒரு பார்வை பார்க்கிறான் கண்ணனை. என்ன அர்த்தம்? எங்க 5 பேரையாவது காப்பாத்துன்னு அன்னைக்கு கேட்டன்ல, காப்பாத்துறேன்னு சொல்லி இல்ல மாட்டிக்க. அர்ஜுனன் தருமன் கழுத்தை வெட்ட போறேங்கிறான். கிருஷ்ண பரமாத்மா உள்ள வந்தார். அர்ஜுனா நிறுத்து. பெரியவங்களை தூஷித்து பேசினால் கொன்ற மாதிரி அர்த்தம்.